ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு உங்கள் ஃபார்ம் ஈஸி. இன்று மக்களால் காய்ச்சல் மற்றும் உடல்வலி, தலைவலி, பல்வலி, தசைவலி போன்ற பல்வேறு நோய்களுக்கான உடனடி நிவாரணமாக பயன்படுத்தும் பெரசிட்டமோல் பற்றிய ஒரு தொகுப்பை பார்ப்போம். இது எப்படி வேலை செய்கிறது, பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்தலாம் மற்றும் இதன் பக்கவிளைவுகள் என்ன, இதை பற்றி விரிவாக பார்ப்போம். பெரசிட்டமோல் அசிடமினோபன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பொதுவாக மாத்திரை, சப்போசிட்டகரி, குழந்தைகளுக்கான சிரப் மற்றும் மருத்துவமனைகளில் ஊசி மாதிரியிலும் கிடைக்கிறது. பெரசிட்டமோல் எமக்கு பல பிராண்ட்களில் கிடைக்கின்றது. உதாரணமாக பெனண்டோல், பெரசிட்டோல், கல்போல், மெக்ஸ்மோல் போன்ற மற்றும் பல. நாம் வலி அல்லது காய்ச்சலை அனுபவிக்கும் போது உடல் புரோஸ்டாகிலாண்டன்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு வேதிப்பொருளை உருவாக்குகிறது. இது நம்முடைய மூளையை வலியை உணரச் செய்கிறது மற்றும் உடல் வெப்பத்தை அதிகரிக்கிறது. பெரசிட்டமோல் மூளையில் உள்ள புரோஸ்டாகிலாண்டன்ஸ் உற்பத்தியை தடுக்கிறது. இதனால் வலி குறைகிறது மற்றும் உடல் வெப்பம் சரியாகும். பொதுவாக பெரியவர்கள் 500 மில்லிகிராம் முதல் 1000 மில்லிகிராம் வரை 4 முதல் 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு நாளில் 4000 மில்லிகிராமை கடந்துவிடக் கூடாது. இதைவிட அதிகமாக எடுத்தால் கல்லீரல் பாதிக்கப்படும். குழந்தைகளுக்கு அவர்களின் வயதிற்கும் உடல் எடைக்கும் ஏற்ப அளவு மாறுபடும். சிரப் பயன்படுத்தும் போது சரியான அளவீட்டு கருவியை பயன்படுத்துங்கள். மருத்துவரை கட்டாயம் ஆலோசிக்க வேண்டும். மகப்பேற்று காலப்பகுதியில் மருத்துவர் ஆலோசனையை பெறுவது சிறந்தது. உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை இருந்தால் அல்லது அடிக்கடி ஆல்கஹால் எடுத்துக்கொள்வதுண்டானால் பெரசிட்டமோலை தவிர்க்க வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை இன்றி எடுத்துக்கொள்ளாதீர்கள். பெரசிட்டமோல் மிகவும் பாதுகாப்பான மருந்தாக இருந்தாலும் மிக அதிகமாக எடுத்தால் கல்லீரல் சேதம், சிறிய அளவில் எலர்ஜி ரியாக்ஷன், ரேஷ் போன்றவை, வாந்தி உணர்வு ஏற்படக்கூடும். எப்போதும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்குள் மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். பெரசிட்டமோல் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு கேசரைட்டிஸ் பிரச்சினை இருந்தால் உணவுடன் அல்லது உணவுக்கு பின்னர் எடுத்துக்கொள்ளுங்கள். கடுமையான வலிக்கு பெரசிட்டமோல் மட்டும் போதாது. அதற்காக மருத்துவர் மற்ற வலிகுறைக்கும் மருந்துகளை பரிந்துரைப்பார். அதை பற்றி அடுத்தடுத்த காணொளியில் பார்ப்போம். இப்போது பெரசிட்டமோல் பற்றி முழுமையாக அறிந்திருப்பீர்கள். இது சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகவும் பாதுகாப்பானதும் நம்பகமானதுமான மருந்தாக இருக்கும். மருந்துகளை எப்போதும் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டும் பயன்படுத்த வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் ஃபார்ம் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். கீழே உங்கள் கேள்விகளை காமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் எந்த மருந்தை பற்றி பேச வேண்டும் என்பதையும் கூறுங்கள். அதுவரை நலமாக இருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.